SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விஜய் விவகாரத்தில் மரபை மீறிய அனுர. ஜனாதிபதி அனுரவிற்கு நாமல் விடுத்த சவால். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் உள்ள கட்டாய தடை தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல். இன அழிப்பு நாளாக மே 18 அறிவியுங்கள். சபையில் முதல்வர் விஜயிடம் பரந்த கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுப்பிய வாழ்த்து செய்தி குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளதுடன் ராஜதந்திர மரபுகள் குறித்த கவலைகளையும் எழுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்திய மாநிலமான தமிழகத்தின் முதலமைச்சருக்கு இலங்கை ஜனாதிபதி தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தெரிவித்ததைக் கண்டு தாங்கள் ஆச்சரியமடைந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளது. ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் இத்தகைய வாழ்த்து செய்திகள் பொதுவாக சக நாட்டு தலைவர்களுக்கு மட்டுமே உரியவை என்றும் வெளிநாட்டு மாகாண அல்லது மாநில தலைவர்களுக்கு அல்ல என்றும் அந்த கட்சி கூறியுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி மற்றும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்ட சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற இந்திய மாநில தலைவர்களுக்கு ஜனாதிபதி திசாநாயக்க ஏன் இதுபோன்ற செய்திகளை அனுப்பவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சி மேலும் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கையும் தமிழ்நாடும் ஆழமான வரலாற்று, பண்பாட்டு மற்றும் பொருளாதார உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் பரந்த இந்தியா இலங்கை கூட்டாண்மைக்குள் மேலும் வலுவான ஒத்துழைப்புக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தியும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக வாழ்த்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்றை நிலைநிறுத்த வேண்டுமானால் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அனைத்து நபர்களும் விதிவிலக்கின்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2026 மே 12 அன்று கெஸ்பிவாவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய நாவல், சமநீதி கொள்கை நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் கூறப்படும் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்களும் சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பான பிரச்சினைகள், அரசாங்க நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் அறிக்கையிடப்பட்ட பிற முறைகேடுகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அவர் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு வழக்கிலும் முறையான விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்தார். சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளிக்க வற்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட மருத்துவ நிபுணர் பிரிசில்லா சமவீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பதிவான மொத்த நோயாளர்களில் சுமார் 50% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ரட்னபுரி மற்றும் கண்டி மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகமாக காணப்படுகிறது. தற்போதைய மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். வெசாக் காலத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வெசாக் காலத்தில் அலங்காரங்கள் மற்றும் தஞ்சல்களுக்காகவும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்துவதாக குறித்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொலித்தீன், லஞ்ச் சீட்டுகள், ஒருமுறை பயன்படுத்தும் கோப்பைகள், தட்டுகள், கரண்டிகள், கோப்பைகள் போன்ற பொருட்களும் பயன்படுத்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அனைத்து வகையான பொலித்தீன் அல்லது பாலிப்ரோப்ளின் உற்பத்தி தேசிய சமூக, சமய, தேசிய கலாசார அல்லது வேறு எந்த விழா அல்லது சந்தர்ப்பத்திலும் அலங்காரங்களுக்கு பயன்படுத்துதல் சட்டத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதை மீறினால் தண்டனைக்கு உள்ளாகலாம். இவ்வாறு பல்வேறு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் உற்பத்திகளை தடை செய்வது மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட முழு சுற்றுச்சூழலை பாதிக்கும் நோக்கத்துடனேயாகும். பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை சரியாக அகற்றாமையினால் ஓடைகள், குளங்கள், ஆறுகள், கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசுபடுத்துதல், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை உணவாக எடுத்துக்கொள்வதாலோ அல்லது உடலில் சிக்கிக் கொள்வதாலோ விலங்குகளுக்கு ஆபத்து. மைக்ரோ பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலில் கலப்பதால் உணவு, நீர், சுவாசம் மூலம் உடலுக்குள் சென்று மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று விசிக எம்எல்ஏ வன்னியரசு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் முதலமைச்சர் விஜய் ஆட்சியின் மீதான பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது தாவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக எம்எல்ஏ வன்னியரசு தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்.
இந்த நிலையில் விசிக தரப்பில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். தமிழக அரசு ஜோதிடம், பில்லிசூனியம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதுபோல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும். அறிவியலுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றும் பேரவையில் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் நடக்கும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் போக்கிற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை, நன் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவரை தொடர வேண்டும். திமுக ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்களை எதுவும் நீக்காமல் அப்படியே தொடர வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சபையில் வேண்டுகோள் விடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜய் விவகாரத்தில் மரபை மீறிய அனுர. ஜனாதிபதி அனுரவிற்கு நாமல் விடுத்த சவால். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் உள்ள கட்டாய தடை தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல். இன அழிப்பு நாளாக மே 18 அறிவியுங்கள். சபையில் முதல்வர் விஜயிடம் பரந்த கோரிக்கை.